ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேங்க. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் தெரியாது, ஆனால் பின்னாடி இருக்கிற வண்டியை நல்லாவே தெரியுங்க. எஸ், இன்றைக்கி நம்ம கோழிக்கோட்லேருந்து ஊட்டி வரைக்கும் ட்ரை பண்ண போகிறாங்க. எஸ், இந்த நம்ம வண்டி தாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சேலம்லேருந்து கோழிக்கோடு வந்திருப்போம். ஸோ வந்த உடனே அடித்து பிடிச்சி நம்ம வண்டி பிடிச்சாச்சு. ஸோ அதனால் அங்கே இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர் மேலே ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அதனால தாங்க இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ அப்படியே எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள். ஸோ அப்படியே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. எஸ், கள்ளிக்கோடு சர்வீஸ் தாங்க ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கேலிக்கட்லேருந்து ஊட்டி வரைக்கும் போக போகிறோங்க. இந்த வண்டியில் தான் வண்டி ரிவர்ஸ் எடுக்கட்டும். எஸ், நம்ம கேலிக்கட்லேருந்து ஊட்டிக்கு 190 சார்ஜ் பண்ணுறாங்க. ஷார்ப்பாக நம்ம 7 மணிக்கு கிளம்பியிருக்கோம். எத்தனை மணிக்கு ஊட்டி போகிறாங்கன்னு பார்ப்போங்க. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா எனக்கு முழுக்க புது ரூட்டுங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எஸ், ஆல்ரெடி தெரிஞ்சதாங்க, கேரளாவில் ஃபுல்லாமே ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பயங்கரமாக டிராஃபிக்காக தான் இருக்குங்க. நம்ம மலப்புரம் வரைக்குமே சேம் ரூட்டில் தாங்க போவோம். அதுக்கப்புறம் தான் டைவர்ட் ஆவாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நிலாம்பூர் வழியாக தாங்க போகும். ஆமாம் ஆமாம். ஓ எஸ், ராம்நாட்டுக்காரா வந்தாச்சுங்க. கரெக்டாக 7:15ங்க. அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கோழிக்கோடுலேருந்து மலப்புரம் போய் போவோன்ட்டு. ஆனால் மலப்புரம் போகாதுங்க. ராம்நாட்டுக்காராலேருந்து மஞ்சேரி போய் மஞ்சேரியிலேருந்து நிலம்பூருங்க. நிலம்பூர்லேருந்து கூடலூர், கூடலூர்லேருந்து நம்ம ஊட்டி போவோங்க. 1:30க்கு ஷெடியூலு. எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. நல்லா சூரியன் அப்படியே நம்மளை பார்த்துட்டு வராரு வெளியே. அப்படியே அந்த ரிவர் கிராசிங்கில் நல்லா இருந்துச்சுங்க சூரியனை. அதுக்குள்ளே டிரைவர் நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். லெஃப்டில் போனால் கண்ணூருங்க, ரைட்டில் போனால் கொச்சின், நேராக போனால் பாலக்காடுங்க.
எஸ் இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க கேலிக்கட். நம்ம அப்படியே டைவர்ஷன் ஆயிடுவோம். லொக்கேஷன்லாம் தாறுமாறாக இருக்குங்க. இன்னும் நம்ம ஹில்ஸே ஏற ஆரம்பிக்கல, பட் அதுக்கு முன்னாடியே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம லெஃப்டில் டைவர்ட் ஆகிடும் மஞ்சேரிக்கு. அந்த ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்திங்கன்னா பெருந்தல்மானா பாலக்காடு போகிறதுங்க. நம்ம இப்போ டைவர்ட் ஆயாச்சு. ஷார்ப் 8 o'clock நம்ம மஞ்சேரி வந்தாச்சுங்க. கரெக்டாக 1 மணி நேரங்க நம்ம கேலிக்கட்லேருந்து. நம்ம வண்டிக்கு வழியிடாமல் இப்படியே நிற்கிறாங்க எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும். எஸ்கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுங்க மஞ்சேரி. நம்ம ஒரு காலத்தில் நிலம்பூர்லேருந்து கூடலூர் பண்ணியிருந்தாங்க கேஎஸ்ஆர்டிசியில். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ தான் இந்த ரோடுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஒரு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. அப்போ ட்ரை பண்ணும்போது சூப்பராக பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இந்த வீடியோ நீங்கள் தான் பண்ணீங்க அப்போ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நிலம்பூர்லேருந்து அதுக்கப்புறம் தான் காட்சி ஆரம்பிப்போம். ஸோ இப்போ எல்லாமே நார்மல் கேஷுவல் ரூட்டு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாங்க. அப்படியே ரூட்டை பாருங்கள். டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா.
எஸ் நிலம்பூர் ஷார்ப்பாக 8:30 வந்தாச்சுங்க. இதாங்க நிலம்பூர். சண்டைக்குண்டாங்க. இங்கே தான் இன்றைக்கி ஒரு வாட்டி நம்ம ஏறி இருந்தோம். இங்கேருந்து தான் கூடலூர் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதே ஏரியா இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. ஐ திங்க் ஸோ எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு எனக்கு ஒரு கெஸ்ட் வந்துருச்சுங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம அந்த ஹீஸ் ஏறுமலைங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் இருக்கும், அங்கே தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். வழி கடைகள்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் பேர், அந்த ஊர் பேர். ஷார்ப் 8:55 இடக்கரம் வந்தாச்சுங்க. எஸ் இடக்காரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேஜரான ஏரியாங்க. அடுத்தது வழி கடைன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவாங்கன்னு தெரியலைங்க போல். எஸ் இடக்கரா. ஸ்கூட்டி பிக்கப் 28 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம கூடலூர் 29 இருக்குங்க. வழியே கடைன்னு நினைக்கிறாங்க. ப்ளஸ் வழியே கடையில் வந்தாச்சுங்க. ஐ திங்க் ஸோ இங்கே தான் பிரேக் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எஸ் நம்ம பஸ் ஆப்போசிட்லேயே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குங்க, சாப்பிட போகிறோம். பரோட்டா எக்கரி தான் ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ மட்டும் செம்ம பசியில் தான் இருக்காங்க. நைட் எங்கே சேலத்தில் சாப்பிட்டதுங்க. எஸ் நம்ம சாப்பிட்டு வரதுனால லேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இங்கே 9:25 எடுக்கிறாங்க. அப்பா ஒரு 2 பரோட்டா எக்கரி வாங்குறதுக்கு அவ்வளோ நேரம் பண்ணிட்டாங்க. இங்கே வரீங்க, இது வந்து இன்னொரு கூடலூர் வரைக்கும் வரதுங்க. கோழிக்கோடு கூடலூர் சர்வீஸுங்க.
எஸ் இங்கெல்லாம் யானை எப்போ வேணால் நான் வர சான்சஸ் இருக்குங்க. அதனால ஒவ்வொரு பக்கமும் எலிஃபென்ட் கிராசிங் ஏரியான்னு போட்டிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ட்ரைவ். இங்கே ட்ரைவ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுங்கள். அதுவும் காலையில் டைம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வண்டி தான் ஃபஸ்ட்டுங்க. நம்ம வண்டிக்கு முன்னாடி இன்னொரு வண்டி இருக்குது. அந்த வண்டி வேறு வழியாக போடுங்க, மெய்ப்பாடு வழியாக போகும். நம்ம வண்டி மட்டும்தான் நிலம்பூர் வழியாக வந்து இந்த வழியாக ஏறுங்க. எஸ் மக்களே, வெல்கம் டு தமிழ்நாடு. எஸ் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. கரெக்டாக இங்கேருந்து கூடலூருக்கு வெறும் 17 கிலோமீட்டருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நடுங்குடி ஜங்கிள் இக்கோ டூரிசம்ங்க. இங்கே போனீங்கன்னா பயங்கர ஜூவு, அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு நிறையா விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. கேலிக்கட் சார், இந்த மெய்ப்பாடுலேருந்து வர ரூட்டு பார்த்திங்கன்னா அப்படி வரதாங்க. 123 கிலோமீட்டர் போட்டிருக்கு பார்த்தீங்களா கேலிக்கட்டுக்கு. எஸ் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம இங்கேயும் ரீச் பண்ணலாங்க. என்ன சுல்தான் பத்தேரி. ஏதோ டவுனுக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க, என்ன வண்டி தெரியல. சோட்டா கிடச்சிடலாம். கூடலூர் டு கூடலூர். Okay bro, bye. எஸ் நம்ம கூடலூர் பார்த்தீங்கன்னா 10:25 வந்தாச்சுங்க. இப்போ எக்ஸ்டீரியர் ஷாட்டில் எடுக்கிறேன், பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. எஸ் மக்களே, இந்த 3 லெஜண்ட்ஸை பாருங்கள். லெஜண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு லெஜெண்டாக நிற்கிறாரு. ஒன்று வந்து சென்னை வண்டிங்க, இன்னொன்று வந்து கன்னியாகுமரி கூடலூர், இன்னொன்று நம்ம செங்கோட்டை கூடலூர் வண்டிங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. சார் வர வர ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வண்டியை பாருங்கள். எல்லாம் நம்ம க்ரூஸ் தாங்க. அருணண்ணா அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது. SHN D315 லீரா.
என்னை கேட்டால் கன்னியாகுமரி வண்டி எல்லாம் பிரகாஷ் கொடுத்தாங்க, ஆனால் எம்ஜி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. அப்படியே நம்ம போகலாங்க, வாங்க. கேமரா டைம் சார்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 177 கிலோமீட்டருங்க. அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 355 கிலோமீட்டர்ஸு. டிபார்ச்சர் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கேலிக்கட்டில் 7 o'clock எடுத்து கூடலூர் 5 o'clock 11 o'clock, நம்ம ஊட்டி பார்த்திங்கன்னா 1 o'clock போவோங்க. அதே ரிட்டர்ன் டைம் 3:15 எடுத்து கூடலூர் வந்து 5:15, கேலிக்கட் ரீச் ஆகுது 9:30ங்க. இந்த ஷெட்யூல் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், க்ரீன் வேலிங்க, கூடலூர் சேலம். இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இவருக்கு அது என்ன பிளாக் பல்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வண்டி ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கப்புறம் அதுவும் வர ஆரம்பிச்சிருங்க. எஸ் மக்களே, நான் TN43 ஃபஸ்ட்டு விமன் கண்டக்டரை பார்க்குறேங்க. இந்த வண்டிக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க போல இருக்குது, ஏதோ லோக்கல் வண்டிங்க. சொன்ன மாதிரியே இங்கே வந்து 11:15 தான் எடுக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் வந்தாலும் அந்த ஷெட்யூலுக்கு தாங்க அடிக்கிறாங்க. கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆயிருங்க ஊட்டி போகிறக்கு. ஷார்ப் அந்த 1 o'clock தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் பார்த்தீங்களா மைசூர் வண்டி போச்சு பார்த்தீங்களா, ஊட்டி மைசூர். அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. எங்கள் மக்களே, என்ன தான் வெயில் அடித்தாலும் இந்த வெயிலுக்கு இந்த கிளைமேட் வந்து நல்லா தாங்குதுங்க. சில்லுன்னு காற்று, இந்த வெயிலோட ஃபீலே தெரியல எனக்கு அவ்வளோக்கா. நல்லா இருக்குங்க. எஸ், வாட்டர் ஃபால்ஸில் பயங்கரமாக தண்ணி வருதுங்க. பயங்கர வாட்டர் ஃபால்ஸில் இந்த ரோட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கறதுனால இந்த ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு வண்டி வந்தால் தான் இன்னொரு வண்டி போகணுங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க.
மாதிரி 1 மணி 1:15 முன்னாடியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. எஸ் மக்கள், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சுலங்க, அந்த ஏரியா இதுதாங்க. முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் ஊட்டிக்கு வர மாதிரி பிளான் பண்ணாதீங்க. அதுவும் டூரிசம்லாம் சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்குங்க. எஸ், இப்படி லெஃப்டில் போனோம்னா நம்ம மசனகுடி போகலாங்க. பட் இது வந்து TN43 வெஹிக்கல்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, மற்ற வெஹிக்கல்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, வெஹிக்கலுங்க லைசன்ஸ் TN43 லைசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தாங்க அலோவ் பண்ணுவாங்க. எஸ், நம்ம வண்டி வருதுங்க. நான் டக்குன்னு ஓடி வந்துட்டு வந்தேன். நான் ரொம்ப நன்றிண்ணா. நான் ரொம்ப நன்றி. ஓகேண்ணா. ஓகேண்ணா. எஸ், ஃபைனலாக நம்ம உதகமண்டலம் 1 மணிக்கு வந்தாச்சுங்க. 7 மணிக்கு தொடங்கிய பயணம் 1 மணிக்கு வந்தாச்சு. கரெக்டாக 6 மணி நேரத்தில் சூப்பரான பயணங்க. டிக்கெட் சார்ஜஸ் பார்த்துருப்பீங்க, 190 ரூபா. அதே மாதிரி இங்கே கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 3:15 கிளம்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படியே அந்த ஸ்லிப்பில் சொல்லியிருந்தேன்லங்க கூடலூரில், அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தோணல, பார்க்கல. சரிங்களா, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இந்த கோழிக்கோட்லேருந்து ஊட்டி ட்ரை பண்ணுங்கன்ட்டு. ஸோ நானும் ஃபுல்ஃபில்லாக பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை மீட் பண்ணலாங்க. இந்த கண்ணாடி வந்து 2-3 வீடியோக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கான நேரமே வரல. பட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போய் ரெஸ்ட் எடுக்கிறது தாங்க. இதுக்கப்புறம் vlog வருமா வராதான்னு தெரியல, பிகாஸ் டயர்டாக இருக்காங்க. ஏன்னா நேற்றே பார்த்திங்கன்னா நம்ம சேலம் கோழிக்கோடு எடுத்திருப்போம், அதே பயங்கர தூக்கம் சொக்கி தான் எடுத்தேன். ஸோ மீட் பண்ணலாங்க அடுத்த வீடியோவில். சரிங்களா, டாட்டா. எஸ், ஊட்டியில் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. நான் இப்போ லஞ்ச் சாப்பிட்டு அப்படி போகலாமா இல்லை என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூர் வண்டி நிற்கிதுங்க. திருப்பூர் மாயா இருக்குது பாருங்கள், எவ்வளோ கூட்டம்ட்டு வண்டி.